ஹாய் எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்னன்னா கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதர்ச்சியாக எங்கள் சித்தி சொன்னாங்க, நம்ம எதாவது செஞ்சு சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. சரி சித்தி அப்படின்னு சொல்லவும், சரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி நம்ம கூட்டாஞ்சோறு செய்வோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வாங்கி கூட்டாஞ்சோறு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு கூட்டாஞ்சோறுன்னொடனே சின்ன வயசில் நடந்ததாக ஞாபகம் வரும். சின்ன வயசில் எப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்று வாங்கி ஏதாவது சமைச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கம்மா சைடு போனோம்னா கம்மாய்க்குள்ள வந்து அந்த நீர்க்காகம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த இது பிடிச்சி அதே மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவாங்க. எப்போவுமே நான் வந்து எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். கூட்டாஞ்சோறுனா ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. நான் எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். எங்கள் சித்தி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வரல, அதனால் நீ என்னத்துக்கு தனியாக எடுக்கிற, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த வட்டம் போய் எல்லாமே கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கிட்டாங்க. ஆக்குனதுக்கப்புறம் பார்த்தா சரியான சண்டை எங்கள் மாமாவுக்கும் இன்னொரு அண்ணனுக்கும். அடிபுடின்னு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன ஏதுன்னு கூட தெரியல. நான் உட்காந்த இலையில சோறு வச்சுட்டாங்க. நானும் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா எங்கள் மாமா பொளிச்சு வந்து ஒன்று வைக்கிது முதுகு சேர்த்து. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்றால் தான் இங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா சோத்துல வச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்குமுறையதே எந்திரி அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு அடிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அது பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல் அந்த அண்ணே, நான் எதையுமே கொண்டு வராமல் வந்து சாப்பிட்டு போகிறத. அதனால் எங்கள் மாமாட்ட கேட்டிருக்காங்க. எங்கள் மாமா, நாங்கள் தான் கொண்டு வரோம்ல, அப்புறம் என்ன தனியாக கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை, எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வரோம்ல, அப்போ அந்த பிள்ளையும் ஒன்று எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதுனால எங்கள் மாமா சொல்லியிருக்காங்க, வேணாம் என் பங்கு சாப்பிடட்டும், நீ எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியில் என்ன சண்டை நடந்துச்சுன்னே தெரியல. எங்கள் மாமா வந்து அடித்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. நான் அப்பையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பசிக்குது மாமா, நான் சாப்பிட்டு வரேன் விடுங்க அப்படின்னு. இது விரட்டி விட்டாங்க. ஒழுங்கு முறையாக வீட்டுக்கு ஓடிடுவேன், கண்ணு முன்னாடி நின்றேன்னா உடனே தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு. அதோட எங்கள் சித்தி தான் எங்கள் மாமாவோட சண்டை போட்ட அப்புறம் என்னை இழுத்துட்டு வந்துச்சு, வா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது இப்போயுமே என்னால் அதை மறக்கவே முடியாது. நான் சின்ன வயசில் நடந்தது ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகத்திலே இருக்கிறதுல இது ஒன்று. அந்த கூட்டாஞ்சோறுனாலே அதுதான். அன்னையிலேருந்து கூட்டாஞ்சோறுனாலே எனக்கு பயமாயிரும், ஆத்தாடி வேணாம் இதுகளோட போகவே கூடாது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.